சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு பிரகாஷ் நாராயண ஸ்டீல் காயின் உருவா பார்த்துக்குங்க. இந்த காயின்ஸில் ஒரு மின்ட்டு எனக்கு வேணும். யார்கிட்டனா இருந்தானா செக் பண்ணுங்க. இதில் ஸ்டீல் காயினில் பிரகாஷ் நாராயண் காயின் எடுத்துக்குங்க. உங்கள்கிட்ட நிறைய இருந்ததுன்னா அதில் பாருங்கள். நான் என்ன மின்ட்டு சொல்கிறேனோ அந்த மின்ட்டு உங்கள்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். இருந்தானா சொல்லுங்கள். 800லேருந்து 1000 ரூபா கொடுத்து நானே வாங்கிக்கிறேன். கண்டிஷன் நல்லா இருந்தானா அதுக்கு கண்டிஷன் பொறுத்து தான் விலை மாறும். 800லேருந்து 1000 ரூபா கொடுத்து நானே வாங்கிக்கிறேன். எனக்கு இந்த பீஸ் காயின்ஸ் வேணும். பிரகாஷ் நாராயண் காயின்ஸில் ரூபா ஸ்டீல் காயினில் இது பாம்பே மின்ட்டு. வருஷம் 2002ன்னு போட்டிருக்குதா, அது கீழே பாருங்க. உங்களுக்கு கிளியரா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒன்று காட்டுறோம். இதில் பாருங்க சார், மின்ட் இதில் பாம்பே மின்ட் போட்டிருக்கிறாங்க. பாம்பே மின்ட் போட்டிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு கீழே இந்த இடத்துல பாம்பே மின்ட் இருக்கும். இதுதான் மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. பாம்பே மின்ட்னா டைமண்ட் ஷேப்ல இருக்கும். பார்த்துக்குங்க, டைமண்ட் ஷேப்ல இருக்கும். எனக்கு இந்த வருஷத்துக்கு கீழே எந்த மின்ட்டும் இருக்கக்கூடாது. வருஷம் முட்டை தெரிஞ்ச போதும் இந்த இடத்துல எந்த மின்ட்டும் இருக்கக்கூடாது. காயின்ஸ் இருக்குத செக் பண்ணுங்க. அது பேர் கல்கத்தா மின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காயின்ஸ் அச்சு அடிச்சிருக்கிறது கல்கத்தா மின்ட்ல தான் அச்சு அடிச்சிருப்பாங்க. இது பாம்பே மின்ட்டு. வருஷத்துக்கு கீழே எந்த சின்னமும் இருக்கக்கூடாது. அதுதான் கல்கத்தா மின்ட்டு. இது பாம்பே மின்ட்டு. இது நார்மலு. ஒரு 50லேருந்து 80 100 ரூபா மட்டும் சேல்ஸ் பண்றாங்க, கண்டிஷன் பொறுத்து. இது பாத்துக்குங்க. இது ஹைதராபாத் மின்ட் ஸ்டார். இது ஸ்டார் மின்ட்டு. பாத்துங்க, தெரியுதுங்களா? இது ஸ்டார் மின்ட்டு. ஸ்டார் மின்ட்டும் அதே மாதிரி தான் 80லேருந்து 100 ரூபா மட்டும் சேல்ஸ் பண்றாங்க. காயின்ஸ் கண்டிஷன் பொறுத்து தான் விலை மாறும். நானே வாங்கிக்கிறேன். உங்கள்கிட்ட காயின்ஸ் இருக்குதான் செக் பண்ணுங்க. இதுல வருஷத்துக்கு கீழே 2002ன்னு போட்டிருக்கதா, அது கீழே எந்த மின்ட் இருக்கக்கூடாது. காலியா இருக்கணும். இந்த ஸ்டார் இருக்கக்கூடாது, டைமண்ட் ஷேப்லயும் இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்குதுன்னு செக் பண்ணுங்க. இருந்ததுன்னா எனக்கு போட்டோ அனுப்பிச்சுடுங்க. கிளியரா இருந்ததுன்னா கண்டிப்பா காயின்ஸ் பொறுத்து கண்டிஷன் பொறுத்து நான் ரேட் சொல்றேன். பிடிச்சிருந்ததுன்னா அட்ரஸ் அனுப்பிச்சுடுறேன். கொரியர் பண்ணுங்க. கொரியர் பண்ணி பில்லை காட்டின உடனே நான் உங்க அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட் சொல்றீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் அமௌண்ட்டு கூகுள் பே பண்ணிடுவேன். வேலையை முடிஞ்சு. நீங்க கொரியர் பண்ணி எனக்கு அந்த போஸ்ட் பில்லு காட்டினீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு கேட்ட அமௌண்ட் கொடுத்துட்றேன். நான் சொன்ன அமௌண்ட்டு. இது இந்த வருஷத்துக்கு கீழே எந்த மின்ட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான நியூஸ் சார். எனக்கு இந்த காயின்ஸ் இது 2 நார்மல் காயின்ஸ் தான். இது காமன். இது வேண்டாம். எனக்கு வருஷத்துக்கு கீழே எந்த சின்னமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தானா எனக்கு வாட்ஸ்அப் போட்டோ அனுப்பிச்சிடுங்க சார். செக் பண்ணி பாருங்க. உங்க காயின்ஸ் கலெக்ஷன் இருந்தானா ரூபாக்கு 800லேருந்து 1000 ரூபா கொடுத்து நானே வாங்கிக்கிறேன். நான் சொன்ன மின்ட் தான் இருக்கணும். வேற மின்ட் எல்லாம் வாங்க மாட்டேங்க சார். காமன் காயின்ஸ், ஸ்கேர் காயின்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். இப்ப நான் சொல்றது இந்த பிரகாஷ் நாராயண் காயின்ஸ்ல பாம்பே மின்ட்டு வேணாம், ஹைதராபாத் மின்ட்டு காமன். கல்கத்தா மின்ட்டு வருஷத்துக்கு எந்த மின்ட்டு இல்லாத காயின்ஸ் இருந்தானா போட்டோ ஜூம் பண்ணி எனக்கு அமுச்சுடுங்க. 2 பக்கம் அமுச்சுடுங்க போதும். நானே அதுக்கு உண்டான ரேட் கொடுத்து வாங்கிக்கிறேங்க சார். எத்தனை பீஸ் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. உங்கள்கிட்ட காயின்ஸ் இருந்தானா எனக்கு அமுச்சுடுங்க சார். தேங்க்யூ.